சாஹிபு ஈலியா வஹிர்கல் சுக்குஃபாலா நசாரா அபூ சுஃபியானுடைய நிகழ்வு நேற்றைய தினம் முடிந்துவிட்டது. அவருடைய ரிவாயத்துகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. இப்போ ரெண்டாவது நிகழ்வு ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வை இப்னு நாத்தூர் ரிவாய செய்கிறார். இப்னு நாத்தூர் யாரு? இப்னு ஷிஹாப் இருக்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க இப்னு நாத்தூர் இந்த செய்தி எனக்கு சொன்னாங்க. தலாயிலுன் நுபுவா என்கிற கிதாபில் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் இமாம் ஜுஹுரி இப்னு நாத்தூரை டமாஸ்கஸில் சந்தித்தாங்களாம். எனவே நேரடியாக அவர் இமாம் ஜுஹுரிக்கு சொல்கிறார், இந்த இப்னு நாத்தூர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஹிலாஃபத்தில் முஸ்லிமாக ஆகிவிட்டார் என்று ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கிறது. ஹைர், முதல் நிகழ்வு முடிந்து ரெண்டாவது நிகழ்வு இப்னு நாத்தூர். இவர் சாஹிபு ஈலியா, அந்த ஈலியா நகர் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸுடைய கவர்னர். அவர் அதனுடைய ஆட்சி பொறுப்பு அவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஹிர்கல், சாஹிபு ஹிர்கல், ஹிர்கலுடைய நண்பர் அவர். கவர்னரும் மன்னரும் கூட்டாளியாக இருந்திருக்கிறாங்க. ஈலியாண்ட பைத்துல் முகத்தஸுக்கு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த இடத்துல சாஹிபுக்கு பொருள் சொன்ன கவர்னர்னு சொல்லி. பைத்துல் முகத்தஸ் அந்த நகரத்துடைய கவர்னர் ஹெர்குலிஸுடைய நண்பர். சுக்குஃபு அலா நசார ஷாம், ஷாம் தேசத்துடைய கிறித்தவர்களுடைய தலைமை குரு பிஷப். இந்த காலத்தில் பிஷப்புன்னு இருக்கிற மாதிரி அப்போது சுக்குஃப் உஸ்குஃப் என்ற பட்ட பெயரோடு அந்த பாதிரிகள் இருந்தாங்க. இந்த இப்னு நாத்தூர்
யார் அவர்? ஈலியா நகரின் கவர்னர், ஹிர்கலுடைய மன்னர், ஹிர்கல் மன்னருடைய நண்பர், ஷாம் தேசத்தில் உண்டான கிறித்தவர்களுடைய பிஷப், தலைமை குரு, பாதிரி. யுஹத்தீசு, அவர் பயான் செய்கிறார். இந்த செய்தியை நமக்கு சொல்வது ராவி தொடரில் இப்னு ஷிஹாப் இருக்கிறாரே, இமாம் ஜுஹரி, அவர் தான். ஹீன கதிம ஈலியா அன்ன ஹிர்கல் ஹீன கதிம ஈலியா அஸ்பஹ யௌமன் ஹபீசன் நஃப்ஸ். மன்னர் ஹெர்குலிஸ் அல் அக்ஸா ஆலயத்திற்கு வந்த நேரத்திலே அஸ்பஹ யௌமன் ஹபீசன் நஃப்ஸ், அவர் அன்னைய தினம் ரொம்ப மனக்கவலையுடன் இருந்தவராக தெரிந்தார். முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஏதோ நஃப்ஸில் கவலை குடிகொண்டதாக தெரிந்தது. அஸ்பஹ ஹபீசன் நஃப்ஸ், ரொம்ப நஃப்ஸு நெருக்கடியானவரை போன்றிருந்தார். ஃபகால பாலு பத்தாரிகத்திஹி, பித்ரிக்கு பன்ம பத்தாரிக், கால பாலு பத்தாரிகத்திஹி, அந்த மன்னருடைய அரசவை பிரதானிகளில் சிலர் சொன்னாங்களாம், பத்தாரிக்கர் பிரதானிகள், மந்திரி பிரதானிகள், அரசவை பிரதானிகளில் சிலர் சொன்னார்கள், கதிஸ்தன்கர் நா ஹை அத்தக், இன்னைக்கு உங்கள் நிலையை நாங்கள் ரொம்ப கவலைக்குரியதாக கருதுகிறோமே, ரொம்ப உங்கள் மனசு பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது, என்ன விஷயம்னு கேட்டாங்க. இஸ்தன் கர்ணா, இஸ்தன் கர்ணா, உங்களுடைய ஹைஅத்தை, உங்களுடைய தோற்றத்தை நாங்கள் கவலைக்குரியதாக பார்க்கிறோமே என்று கேட்டாங்களாம். கால இப்னு நாத்தூர், இப்னு நாத்தூர் சொல்றாரு, அந்த கவர்னர், அந்த நண்பர், அந்த தலைமை குரு, வகான ஹிர்கல் ஹஸ்ஸான், ஹிர்கல் சோதிடக்கலையில் தேர்ச்சி பெற்றவர், விண்கோள்களை ஆய்ந்து சோதிடம் சொல்வதில் தேர்ச்சி பெற்றவர். ஹஸ்ஸான் யன்துரு ஃபின் நுஜூம், நட்சத்திரங்களை பார்த்து சிந்தித்து ஆய்வு செஞ்சு உலகத்தில் இது நடக்க போகுது, அது நடக்க போகுது என்ற அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்டு சில செய்திகளை சொல்லுவார். ஹஸ்ஸான் சோதிடர். ஃபகால லஹும் ஹீன சாலுஹு, ஹிர்கல் மன்னர் சொன்னார் அந்த மக்களிடத்திலே, அவரிடத்தில் அவர்களெல்லாம் கேட்டபோது, ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீங்க, உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுதே, மனசில் என்ன பிரச்சனை என்று கேட்டபோது, இன்னி ராயித்துல் லைலத்த ஹீன நலர்த்து ஃபின் நுஜூமி மலிகல் ஹிதான் கத் லஹர, இன்னி ராயித்துல் லைலத்த ஹீன நலர்த்து ஃபின் நுஜூமி மலிகல் ஹிதான் கத் லஹர, நான் இன்று இரவு பார்த்தேன், நட்சத்திரங்களை நான் நோட்டமிட்டு கொண்டிருந்த நேரத்திலே ஹத்னா செய்யக்கூடிய மக்களுடைய ஒரு மன்னரை அவர்
தோன்றிவிட்டார் கதுலஹர. என் கணிப்பின் பிரகாரம் ஒரு புதிய மன்னர் தோன்றிவிட்டார். கத்னா செய்யக்கூடிய மக்களுடைய நாட்டிலே. இது என்னுடைய கணிப்பு உண்டார். கனவுல பார்த்ததல்ல, ராக்குள்ள நட்சத்திரத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு புதுசாக உலகத்தில் நடந்திருக்குது. ஏதோ ஒரு பெரிய மன்னர் தோன்றியிருக்கிறார். அது கத்னாவில் உடைய மக்கள் இருக்கிற பகுதியில் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தேன், கண்டேன். இன்னீர் ஆயிற்றுள்ள இல்லத்தை இன்று இரவு நான் பார்த்தேன். ஹீன நலர்த்து பின் நுஜூம், அந்த நட்சத்திரங்களிலே கவனம் செலுத்திய நேரத்தில் மலிகல் ஹிதானை கதுலஹர, அவர் தோன்றிவிட்டார். அதிலிருந்து எனக்கு ஒரே கவலை. நம்ம மன்னராக இருக்கிறோம், புதுசாக ஒரு மன்னர் தோன்றியிருக்கிறாரே, நமக்கு போட்டியாளராக இருக்குமோ என்கிற மாதிரி. ஃபமை யஹ்ததினு மின் ஹாதிஹில் உம்மா, எனவே இந்த உம்மத்தில் யாரெல்லாம் ஹத்னா செய்கிறாங்க கண்டுபிடிங்க, சொல்லுங்கோ. ஏண்டா ஹிதானுடைய மன்னர் தான் தோன்றியிருக்கிறார். ஹத்னா செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் உண்டானே அந்த மன்னர். இப்போது யார் ஹத்னா செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். காலு லைச யஹ்ததினு இல்லல் யஹூத், ஹத்னா செய்கிற கூட்டம் எது? யூதர்கள் தான் ஹத்னா செய்வாங்க. யூதர்களை தவிர யாரும் ஹத்னாலாம் செய்கிறதில்லை. பலா யுஹிம்மன்னக ஷஅனுஹும், அவன்லாம் என்ன ஒரு சுண்டக்கா, அவனை பற்றிலாம் வந்து கவலைப்பட்டு இருக்காதீங்க. நம்மளாம் மெஜாரிட்டி, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இப்போ நம்ம அந்த யூதர்களெல்லாம் அடக்கி உடக்கி வச்சுருக்கிறோம். வந்து தொலைஞ்சிட்டு போகிறான், நம்மெல்லாம் எதிர்க்க முடியுமாங்கிற கருத்துப்பட பலா யுஹிம்மன்னக ஷஅனுஹும், அவர்களுடைய விஷயம் உங்களுக்கு கவலையில் ஆக்க வேண்டாம் என்று ஆறுதல் சொன்னாங்களாம். வக்துபு இலா மதாயின முல்கிக், ஒரு வேலை செய்யுங்க, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற நகரங்களுக்கெல்லாம் அங்கே உண்டான கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுங்கோ. ஃபல் யக்துலு மன் ஃபீஹிம் மினல் யஹூத், அந்த நாட்டில் அந்த பகுதியில் யாரெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொன்று விடட்டும். எல்லா யூதனையும் க்ளோஸ் பண்ணிட்டா எவன் மன்னனா வர போகிறான்? பிறவன் க்ளோஸ் பண்ணனானே இல்லையா? பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு எதிரி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஆலோசனை சொல்கிறாங்க. ஃபல் யக்துலு, அந்த கவர்னர்கள் கொல்லட்டும், மன் ஃபீஹிம், அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற யூதர்களை. ஃபபைனாஹும் அலா அம்ரிஹிம், ஃபபைனாஹும் அலா அம்ரிஹிம் உத்திய ஹிருக்கல் பி ரஜுலின் அர்சல பிஹி மலிக்கு கஸ்ஸான். இந்த மாதிரி பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கும்போது என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, எங்கே இருக்கிறாங்க, அதை எப்படி தடுக்க முடியும் போட்டி அரசனை என்கிற மாதிரி ஃபபைனாஹும் அலா அம்ரிஹிம், அவர்களின் விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது உத்திய ஹிருக்கல் பிரஜுலின், ஹிருக்கல் இடத்திலே ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டார். அர்சல பிஹி மலிக்கு கஸ்ஸான், அந்த மனிதரை கஸ்ஸான் கோத்திரத்து ஒரு குறுநில மன்னர் அனுப்பியிருக்கிறார். கஸ்ஸான் நாட்டுடைய ஒரு மன்னர், அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பகுதி, பெரிய மன்னர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழால் குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. கஸ்ஸான் என்பது இந்த என்ன கிஸ்ராவுடைய நாட்டில் ஒரு பகுதி. அர்சல பிஹி மலிக்கு கஸ்ஸான், கஸ்ஸான் கோத்திரத்தின் குறுநில மன்னர் அவரை அனுப்பியிருந்தார். அந்த மனிதர் ஹிருக்கலிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்.
யுஹ்பிரு அன் ஹபரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய செய்தியை பற்றி அவர் செய்தி சொல்லியிருக்கிறார். இவர் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நீங்கள் இருக்கும்போது இவருக்கு ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு குறுநில மன்னத்தின் செய்தி வருது. ரசூலுல்லாஹை பற்றி உள்ள செய்தி அந்த கடிதத்தில் இருக்கு. யுஹ்பிரு அன் ஹபரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மஸ்தஹ்பரஹு ஹிர்கல், ஹிர்கல் மன்னர் அந்த செய்தியை பெற்றபோது, ஃபலம்மஸ்தஹ்பரஹு ஹிர்கல், இந்த செய்தியை பெற்றபோது சொன்னார், இத்ஹபு, செல்லுங்கள், ஃபந்துரு, போய் பாருங்கள், அமுஹ்தத்தனுன் ஹுவ அம்லா, அவர் ஹத்தனா செய்யப்பட்டவரா அல்லது இல்லையா. கசான் நாட்டு மன்னர் எழுதியிருக்கிறாரே இப்படி ஒரு தூதரை பற்றி, அவரை போய் பார்த்துட்டு வாங்க, எந்த கோத்திரத்தில் உள்ளவர், எந்த நாட்டில் உள்ளவர், எந்த பகுதியில் உள்ளவர். ஃபனலரு இலைஹி, ஹிர்கல் சொன்ன மாதிரி போய் பார்த்தாங்க. ஃபஹத்தஸூஹு அன்னஹு முஹ்தத்தனுன், ஆமாம் அந்த மக்கள் எல்லாம் அல்லது அவர் அந்த தூதர் ஹத்னா செய்யப்பட்டவராக இருக்கிறார். வசாலஹு அனில் அரப், நலரு இலைஹி ஃபஹத்தஸூஹு அன்னஹு முஹ்தத்தனுன் வசாலூஹு அனில் அரப், அரபு மக்களிடத்தில் அவரை பற்றி கேட்டாங்க. ஹும் யஹ்தத்தினூன், ஆனால் அந்த அரபு மக்களும் ஹத்னா செய்வங்கள் தான். அவர் மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்கள் பூரா ஹத்னா செய்கிற கூட்டம்தான். வகால ஹிர்கல் ஹாதா மலிக்கு ஹாதிஹில் உம்மா கதுலஹர, இப்போ அந்த நட்சத்திரங்களை பார்த்து அவர் கணித்ததற்கும் அந்த செய்தி வந்ததுக்கும் செய்தியை போய் நேரடியாக விசாரிக்க சொன்னதுக்கும் ஒத்து வந்த உடனே, இவர் தான் இந்த உம்மத்தில் தோன்றியிருக்கிற மன்னர், அரசர், அதிகாரி தோன்றிவிட்டார் என்றார்கள். சும்மா கதப ஹிர்கல் இலா சாஹிபின் லஹு பிரூமியா, அடுத்து ஹிர்கல் மன்னர் ஒரு கடிதம் எழுதினார். ரூமியா என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய கூட்டாளி, இலா சாஹிபின் லஹு பிரூமியா, இவரை மாதிரி அவரும் ரொம்ப பெரிய சோதிட கலையில், விண்கலையில் தேர்ச்சி பெற்றவர். சும்மா கதப ஹிர்கல் இலா சாஹிபின் லஹு பிரூமியா, ரூமியா பகுதியில் இருக்கிற அவருக்கு உண்டான நண்பரிடத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார். யாரு? வகான நதீரஹு ஃபில் இல்மி, அந்த சோதிட கலையில் இவருக்கு நிகராக அவர் இருந்தார். ரொம்ப பெரிய கெட்டிக்கார், நட்சத்திரத்தை பார்த்தாவே கணிச்சிடுவாங்க. வகான நதீரஹு ஃபில் இல்மி வசார ஹிர்கல் இலா ஹிம்ஸ், கடிதம் எழுதிட்டு ஹிர்கல் ஹிம்ஸ் என்கிற பகுதிக்கு பயணம் செய்து விட்டார். ஹிம்ஸ் என்கிற பகுதி அவருடைய ஆட்சி அங்கே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பைத்துல் முக்கத்தஸுக்கு நேர்ச்சி நிறைவேற்றுவதற்காக வந்திருந்தார். பாரசீகர்களுக்கும் இந்த கிறித்தவர்களுக்கும் மத்தியில் நடந்த சண்டையில் வெற்றி கிடைத்ததன் காரணமாக கடைசி கட்டத்தில் ஃபலம் எரிம் ஹிம்ச, ஹிம்சை ஒன்றும் அவர் போய் சேரவில்லை. ஹத்தா அத்தாஹு கிதாபுன் மின் சாஹிபிஹி, அதற்குள்ளால் அவருடைய நண்பரிடம் இருந்து அவருக்கு கடிதம் வந்துருச்சு. போயிட்டே இருக்கிற பயணத்தில் அவனை ஹிம்ஸுக்கு போய் சேரலை, இந்த கடிதத்துக்கு பதில் வந்துருச்சு.
ஹத்தா அத்தாஹு கிதாபுன் மின் சாஹிபிஹி, அவருடைய நண்பரிடம் இருந்து ஒரு கடிதம் அவருக்கு வந்துருச்சு. யுவாஃபிகு ரஅய ஹிர்கல், ஹிர்கலுடைய அந்த என்ன சிந்தனைக்கு தோதுவாக கரெக்டாக இருந்துச்சு. இவர் சொன்னாரா இல்லையா, ஒரு மன்னர் தோன்றிருக்கிறார் புதுசாக ஹித்தான் பகுதியில். அலா ஹுரூஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வெளியாகிவிட்டார்கள் என்பதன் மீது ஹிர்கலுடைய சிந்தனைக்கு தோதுவாக அந்த கடிதம் இருந்தது. வ அன்னஹு நபியுன், அவர் நபி என்ற கருத்து அதில் கூறப்பட்டிருந்தது. இப்போ அதின ஹிர்கல் எல்லாம் முடிஞ்சு, இந்த அளவுக்கு தாக்கி செஞ்சாச்சு. விண்மீன்களை பார்த்தோம், கணிப்பை கரெக்ட் பண்ணியாச்சு. அபூ சுஃபியானுடைய நிகழ்ச்சியிலேயும் ஆளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதின ஹிர்கல் லி உலமாஇ ரூம் ஃபி தஸ்கரத்தின் லஹு பி ஹிம்ஸ், தான் கடைசி கட்டம். ஹிர்கல் ரோம் நாட்டு மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் ஹிம்ஸில் அவருக்கு உண்டான கோட்டையில் எல்லாரும் வந்து சேருங்கன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார், தர்பாருக்கு வாங்கன்னு சொல்லி. அதின ஹிர்கல் அறிவிப்பு செய்தார், அனுமதி கொடுத்தார், வர சொன்னார். உலமாஇ ரூம், ரோம் நாட்டு மந்திரி பிரதானிகளுக்கு, முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் ஃபி தஸ்கரத்தின் கோட்டையிலே, தர்பாரிலே, அவருக்கு சொந்தமான கோட்டையில் ஹிம்ஸ் என்கிற ஊரில். சும்மா அமரபி அபுவாபிஹா, பின்பு அந்த வாயிற் காப்பவனுக்கு கட்டளையிட்டார், கதவெல்லாம் பூட்டு, தர்பாருடைய கதவெல்லாம் பூட்டு, எல்லாரும் உள்ளால் வந்துட்டாங்களான்னு கேட்டு. ஃபகுல்லிகத், கதவுகள் பூட்டப்பட்டது. சும்மத்தல, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. விஐபிகள், மந்திரி பிரதானிகள், முக்கியஸ்தர்கள், பாதிரிகள், சபை நிறைந்திருக்கிறது. இப்போ மன்னர் ஹிர்கல் வருகிறார். இத்தல, அந்த அவைக்கு வருகிறார். ஃபக்கால, ஒரு பயான் செய்கிறார். யா மாஷர ரூம், ரோம் நாட்டு மக்களே, ஹல் லகும் ஃபில் ஃபலாஹி வர் ருஷுத், ஹல் லகும் ஃபில் ஃபலாஹி வர் ருஷுத், வெற்றி பெற வேண்டும், நேரான வழியை பெற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? வஅய்யஸ்புத முல்குக்கும், உங்களுடைய ஆட்சி அதிகாரம் ஸ்திரமாக இருக்கணும், பலமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? துபாயிஉ ஹாதன் நபி, இதோ இந்த நபி, எனக்கு கடிதம் வந்திருக்கிறதே, அவர் உண்மையான நபி, அந்த நபியிடத்தில் நீங்கள் பைய செஞ்சு அவரை நபின்னு ஏற்றுக்குங்க. இப்படி ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சரியான பாதையில் போவீங்க, ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் கையிலேயே இருக்கும் என்று சொல்லி முடித்தார். எல்லாத்துக்கும் தாவத்து கொடுத்துட்டார். சாஹு ஹைசத்த ஹமுரில் வஹஷி, ஹாசு ஹைசத்த ஹமுரில் வஹஷி இல்லை அபுவா. மன்னரிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே காட்டு கழுதைகள், ஹுமுரில் வாஷ், காட்டு கழுதைகள் விருண்டோடுவதை போன்று வாசலை நோக்கி விரண்டோடினார்கள் கத்திக்கொண்டே. ஹாசு ஹைசத் ஹமுரில் வாஷ்,
இலல் அபுவாப், காட்டு கழுதைகள் விரண்டோடுவதை போன்று விரண்டோடினார்கள் வாசலை நோக்கி. இப்போ வஜதுஹா கது கொல்லிகத், வாசல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, எல்லாம் பூட்டு தொங்குது, வாசலை திறந்துக்கிட்டு வெளியே போக முடியல. இப்போ வஜதுஹா கது கொல்லிகத் பலம்மா ரஆ ஹிருக்கல் நஃபரத்தஹும் வயச மினல் ஈமான், நம்ம சொன்ன கருத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறதே, ஆதரவே இல்லையே என்பதை வெறுப்பை கண்டபோது, இவங்கெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டாங்க, சான்ஸே இல்லை என்று நிராசையான போது, ஐசமினல் ஈமான் கால ருத்தூஹும் அலை, எல்லாத்தையும் திரும்ப இங்கே கொண்டு வாங்க, ஓடி போனவங்கள்லாம் என்று திரும்பவும் அழைப்பு கொடுத்தார். அழைத்து வர சொன்னார். வகால இன்னி குல்து மகாலதி ஆனிஃபன் அஹ்தபிரு பிஹா சித்தத்தக்கும் அலா தீனி. பயமாக போயிடுச்சு இவருக்கு, நம்மளை சாவடிச்சிடுவானு போல் இருக்கு. டக்குன்னு மாற்றிக்கிட்டு, நான் இதை உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக சொன்னேன்ப்பா, நீங்கள் உங்கள் தீனில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணும். நான் சொன்ன உடனே சரி சரி நபின்னு ஏற்றுக்கிட்டு அந்த கிறித்துவத்தை விட்டுட்டு அந்த மூமினா போயிடுறீங்களா அல்லது எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு டெஸ்ட்டு தான் சொன்னேன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். இன்னி குல்து மகாலத்தி ஆனிஃபன், இப்போது என்னுடைய சொல்லை நான் சொன்னேன். அஹ்தபிரு பிஹா சித்தத்தக்கும் அலா தீனிக்கும், உங்களுடைய தீனின் மீது உங்களுடைய சித்தத், கடுமை, பலம், பற்று எப்படி இருந்தது என்பதை சோதிப்பதற்காக. பக்கதராயிட்டு பார்த்துக்கிட்ட நேரிலேயே இப்போது ஆனிஃபன் பக்கதராயிட்டு கண் கூட பார்த்துட்டேன், ரொம்ப பலமாக இருக்கிறீங்க, மன்னர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஆட்சியில் இருக்கிறவங்க சொன்னாலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொன்னாலும் என்று சொல்லி முடித்தவொடனே சஜது லஹு, எல்லாம் சஜிதால வந்தாங்க ஹிருக்களுக்கு. வரலு அன்ஹு, அந்த ஹிருக்கள் மன்னரை பொருந்தி கொண்டார்கள், சந்தோஷப்பட்டாங்க. பகானதா அலிக்க ஆஹிர பகானதா அலிக்க ஆஹிரு ஷானி ஹிருக்கள், பகானதாலிக்கு ஆஹிர ஷானி ஹிருக்கள், இதுதான் மன்னருடைய ஹிருக்கல் மன்னருடைய கடைசி. எனவே இஸ்லாத்துக்கு வரலை, தௌஃபீக்கு கிடைக்கலை, ஆட்சி போயிடுமோ அதிகாரம் போயிடுமோ என்கிற பயத்தின் காரணமாக உண்மைன்னு அவரை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கூட நம்ம இதை சொன்னோம், நமக்கு பெரிய எதிர்ப்பு வந்துடும், நம்ம கவிழ்த்துடுவானுன்னு சொல்லி அந்த உண்மையை ஏற்றுக்க இல்லை. இதான் கடைசி நிலை. கால அபு அப்துல்லா ரவாஹு சாலிஹ் இப்னு கைசான் வ யூனுஸ் வ மஅமர் அனி ஸுஹ்ரி. இந்த கானதாலிக்கு இருக்கிறதே, இந்த முழு வாக்கியம், இந்த முழு நிகழ்வும் இப்னு நாத்தூர் சொன்னார் எல்லாத்தையும். வரலாறு கிதாபுகளில் இருக்குது, இதுவரைக்கும் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன நடக்கும், ஏது நடக்கும், கடைசி வரைக்கும் இப்படியேத்தான் இருந்தாரா, தரதுலேயே இருந்தாரா, முஸ்லீம் ஆனாரா, முஸ்லீம் ஆகலையா என்பது இந்த ஹதீஸுகளில் நம்ம டீக்காக சொல்ல முடியாது. அந்த மஜ்லிஸுடைய நிகழ்வுகளை
அவர் வாபஸ் வாங்கிக்கிட்டார் சொன்ன செய்தியை. எனவே அவருடைய மௌத் இஸ்லாத்தின் மீது நடந்ததா குஃப்ரின் மீது நடந்ததா என்பது நமக்கு தெரியாத மௌக்கூஃப் அலை. அவர் காஃபிரா மௌத்தா போனார். ஆனால் முஸ்னத் அகமதில் ஒரு ரிவாயத் இருக்குதான், ஹிர்கல் மன்னர் தபூக்கிலேருந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு நபிக்கு. அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு, நான் முஸ்லீம் என்று எழுதியிருக்கிறார் அந்த கடிதம். நபி சொன்னாங்களாம், இந்த ஆள் பொய்ங்க, தன்னுடைய அந்த நஸ்ரானியத்திலேயே அந்த கிறித்துவத்திலேயே இருந்துக்கிட்டு நான் முஸ்லீம்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனுடைய அந்த நஸ்ரானியத் அது உண்மைத்தான். நான் வருவதற்கு முன்பு வரைக்கும் நான் எப்போ நபியாக வந்துட்டேனோ அது குலோஸ். ஆனால் கிறித்துவனாக இருந்து கொண்டே நான் முஸ்லீம்னு சொல்கிறானே, என்ன நபின்னு ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்னு சொல்லலை, நானும் உண்மையில் தான் இருக்கிறேங்கிற அடிப்படையில் முஸ்லீம்னு சொல்கிறான் என்று நபி இந்த கடிதத்துக்கு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்களா, இவன் ஒரு பொய்யன் அப்படின்னு சொன்னாங்க. பதுல் வஹி என்கிற இந்த பாடத்துடைய கடைசி ஹதீஸ் இது தான். இதோட இந்த பாபு முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிதாபுல் ஈமான் ஆரம்பமாகும்.